சூரியன்ல இருந்து நம்ம 9 கிரகங்கள் இருக்குது. அது ராகு கேதுக்கள் சேர்த்து சப்த கிரகங்கள் 7, ராகு கேதுக்களோட 9 கிரகங்கள் இருக்குது. எல்லா கிரகங்களும் எல்லாருக்கும் நன்மைகளை செய்யறது இல்லை. ஒரு சிலருக்கு ரொம்ப நன்மைகளை செய்த ஒரு கிரகம், அதே கிரகம் இன்னொருத்தருக்கு ரொம்ப கெடுதலை செய்யுது. இப்போ சுக்கிரன் திசை வந்தவனெல்லாம் பெரிய கோடீஸ்வரன் இல்லைல்ல, பெரிய யோகத்துல வாழ்றது இல்லை. ரொம்ப சிரமத்திலையும் சுக்கிரன் திசை தான் ரொம்ப படுத்தி எடுத்ததும் நிறைய பேர்த்துக்கு உண்டு. இதுக்கு காரணம் அவங்க பிறந்த லக்னமும் அந்த சுக்கிரன் என்ற நிலையம் தான். இதைத்தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல 9 கிரகங்களுக்கும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சூரியன் உங்க லக்னத்துக்கு உங்க ஜாதகத்துல எப்படி இருந்தா நல்லதை செய்யும், எந்தெந்த லக்னத்துக்கு நல்லதுகளை செய்யும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ சூரியன் இப்போ மேச லக்கணம் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். மேச லக்கணத்துக்கு இது 5ஆம் அதிபதி. எல்லா கிரகங்களுக்கு 2 வீடுகள் உண்டு. சூரியன் சந்திரனுக்கு மட்டும் ஒரே வீடு தான், ராகு கேதுக்களுக்கு வீடே கிடையாது. இப்போ மேச லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியான சூரியன் லக்னத்திலேயே உச்சமான ரொம்ப சிறப்பு. ஏன்னா யோகாதிபதி வலுவாகிறது தான் நல்லது. கேந்திர திரிகோணங்கள்ல நிக்கிறது நல்லது. சுபர் சேர்க்கையில் இருக்கிறது நல்லது, மறையக்கூடாது. இப்போ லக்னத்திலேயே சூரியன் நிக்குது, ரொம்ப சிறப்பு. இது நல்ல யோகத்தை கொடுக்கும். சூரியன் திசை வந்தா அப்பா ரொம்ப நல்லா இருப்பாரு, பூர்வீகம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல யோகமான வாழ்க்கை, சுகபோகமான அமைப்புகள், இது எல்லாத்தையுமே செய்யும். சூரியனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன, தனக்கு பகை கிரகமான சனி, அந்த சனி கூட எப்பவுமே சேரக்கூடாது. சேர்ந்ததுன்னா இடைஞ்சல். இங்க சனி கூட சேர்ந்ததுன்னா இடைஞ்சல். அதுவே சுபர் பார்த்துருச்சுன்னா தப்பிச்சுக்கும், சுபர் பார்க்கலைன்னா அங்க இடைஞ்சல் தான். சரி, இது லக்னத்துல வேண்டாம். அடுத்தது 2ஆம் வீட்டுல நின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. நல்ல பொருளாதாரத்தை, கஷ்டம் இல்லாம பொருளாதாரத்தை உங்களுக்கு கொடுக்கும். பொருளாதாரங்கிறது நம்ம ஓடி கஷ்டப்பட்டு உழைச்சு ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் வேலைக்கு போனா தான் ஒரு 1000 500ன்னு சம்பாதிக்க முடியும். ஆனா இந்த யோக அமைப்புகள் இருந்தது உங்களுக்கு, சூரியன் திசை நடந்ததுன்னா ரொம்ப சுலபமா பணங்கிறது ஈஸியாக வீட்டுல உட்கார்ந்துட்டே சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த 5ஆம் அதிபதி 2ல நிற்கும் போது தரும். சரி, 3ஆம் வீட்டுல நின்னா, 3ஆம் இடங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம் தான். ஆனா ஒரு பெரிய முழுமையான மறைவுகள் கிடையாது. இப்போ 6 8ங்கிறது முழுமையான மறைவு. 3 12ங்கிறது ஒரு அளவான மறைவு தான். அங்க பெரிய கெடுபலன்கள் செய்யாது. ஆனா பெரிய யோக பலன்களை செய்யாம ஒரு நியூட்ரலா கொண்டுட்டு போயிடும் இந்த சூரியன் 3ஆம் வீட்டுல நின்னுது அப்படின்னா. சரி, 4ஆம் வீடு நம்மளுக்கு 5ஆம் அதிபதி 4ல நிற்கிறது. நல்ல வீடு, வண்டி, வாகன யோகத்தை எல்லாத்தையும் நல்ல விதமாகவே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. 5ல நின்றுதுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. சொந்த வீட்டுல ஆட்சி பலத்தோட நிக்குது. அது மாதிரி ஒரு யோக அமைப்புகள் எதுவுமே இல்லை. அப்ப 6ல நிக்கவே கூடாது. 6ல நிக்கிறது இங்க இடைஞ்சல். இந்த இடத்துல நின்றுதுன்னா நம்மளுக்கு சிக்கல்களை கண்டிப்பாக கொடுக்கும். குழந்தை கிடைக்கிறதுல சிக்கல். இங்க குரு பலவீனம் ஆயிடுச்சுன்னா குழந்தை அமைப்புகள்ல சிக்கல், பூர்வீக சொத்துக்கள்ல வம்பு வழக்குகள், இந்த மாதிரி இடைஞ்சல்கள் எல்லாமே தரும். சரி, 7ஆம் வீட்டுல நீசமாகுது. நீசமான கிரகங்கள் 5ஆம் அதிபதி 7ல நீசம். இது ஒரு ஸ்தான பலத்தை அடையுது. 6ங்கிறது மறைவு ஸ்தானம், 7ங்கிறது மறைவு கிடையாது. அதனால இது ஓரளவுக்கு ஒரு நியூட்ரலா கொண்டுட்டு போகும். மேக்சிமம் சூரியன் சுக்கிரன் புதனை நெருங்கியே தான் போய்கிட்டு இருக்கும். சுக்கிரன் புதன் தான் சூரியனை நெருங்கியே போய்கிட்டு இருக்கும். இங்க சூரியன் நீசமாகும் போது சுக்கிரன் கூடயே நீச பங்கத்தை கொடுக்கலாம். இல்ல புதன் கூட இருந்து சுக்கிரன் இங்க நின்று பரிவர்த்தனை அமைப்புகள்ல வரலாம். இப்படி எல்லாம் வரும்போது அந்த சூரியன் வலுவாகுது. இல்ல சுக்கிரன் இங்க சிம்ம வீட்டுல நிக்கலாம், பரிவர்த்தனை அமைப்புல வலுவாகும். இந்த மாதிரி ஆகும்போது அந்த சூரியன் நல்ல அமைப்புகளை செய்யும். இப்படி எதையுமே செய்யாம இங்க சூரியனும் சனியும் சேர்ந்து நின்றுதுன்னா அந்த சூரியன் நம்மளுக்கு இடைஞ்சல்களைத்தான் செய்யும். சரி, 8ஆம் வீட்டுல மறையவே கூடாதுங்க. 8ல சூரியன் மறைகிறது அவ்வளவு நல்லது கிடையாது. இங்கேயும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். குரு பார்வை வந்துருச்சுன்னா சூரியனுடைய திசையில அரசு வேலை கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? அப்பாவை இழக்க வச்சு அப்பாவுடைய வேலை பிள்ளைக்கு வர மாதிரி பண்ணும். அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் 8ல சூரியன் மறையும் போது தரும். இப்போ நம்ம தளபதி அவர்கள் நிறைய பேருக்கு அரசு வேலை கொடுத்துருக்குறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனுடைய திசை நடக்கு. அது 8ல மறைஞ்சு சுபர் பார்வையோட இருக்கு. அப்போ ஒரு இழப்புகளை கொடுத்து ஒரு அரசு வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் 8ல சூரியனானது மறைகிறது. சரி, அடுத்தது 9ல நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. குரு வீட்டுல நிக்குது. எல்லா விதமான பாக்கியங்களையும் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் அதிபதி 9ல அப்படிங்கிற ஒரு சிறப்பான யோக பலன்களை கண்டிப்பாக செய்யும். 10ல சூரியன் திக் பலங்கிற அமைப்பு அடையும். அங்க நிற்கும் போதுமே சூரியன் நல்ல பலன்களை தான் செய்யும். ஆனா சனி வீடு, பகை வீடு, அங்க சனி கூட சேர்ந்துருச்சுன்னா சுத்தமா அவுட்டு. தொழிலில் எதுலையுமே ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை தரும். ஆனா தொழிலை கொடுத்துருக்கு. தொழில் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. தொழிலில் வருமானம் வராது. இருக்கிற சொத்துக்கள் எல்லாம், அப்பாவுடைய சொத்துக்கள் எல்லாம் தொழிலில் இழக்க வேண்டிய சூழல்கள் எல்லாம் 10ல சூரியன் சனி கூட சேரும் போது தரும். சனி பார்வை பெற்றிருக்கும் போதும் தரும்.
11ல நிக்கலாம். 11ல நின்று நம்மளுக்கு சிம்ம வீட்டோட தொடர்பாகிறதுனால அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். சூரியன் வந்து 11ஆம் வீட்டுல நல்ல விதமாகவே நிக்கலாம், தப்பு கிடையாது. 12 பெரிய மறைவு கிடையாது. 12ல நிக்கலாம், அங்கேயும் சுவர் பார்வை இருந்தா தான் நல்லா இருக்கு. அப்படி இல்லைன்னா அரசு வேலை கிடைக்காது, குழந்தைகளுக்காக செலவுகள் பண்றது, இந்த மாதிரி சூழல்கள் எல்லாமே வரும். சரி, இப்போ நம்ம மேச லக்னத்துக்கு சூரியன் 12 வீடுகள்ல நின்னா என்ன செய்யுங்கிறத பார்த்தோம். இப்படியே நம்ம வந்து 12 லக்னத்துக்கும் பேசிக்கா கடன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா 9 கிரகங்கள் இருக்குது. 9 கிரகங்களுக்கு 12 வீடுகள் சொல்லும் போது நேரம் ஆயிரும். ரொம்ப பேசிக்கா கடன்னு நான் வரேன். சரி, இப்போ ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு வந்து 4ஆம் அதிபதியான சூரியன் லக்னத்துல நிக்கிறதா ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். அதுலயும் எந்த விதமான கெடுபலனும் கிடையாது. ஓகேவா? 2ஆம் வீட்டுல நிக்கல, 4ஆம் அதிபதி 2ல நிற்கும் போது வீடு கட்டி வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் நல்ல விதமாகவே பண்ணும். 2ஆம் வீட்டுல சூரியன் நின்னா. 3ஆம் வீட்டுல சூரியன் நிக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு தான். சந்திரனோட வீட்டுல சூரியன் நிக்கிறது எந்த விதத்திலையுமே தப்பு கிடையாது. அது ஒன்றும் பெரிய மறைவும் கிடையாது. அது நியூட்ரலா கொண்டுட்டு போயிடும். 4ஆம் வீட்டுல சூரியன் நின்னா, 4ஆம் வீட்டுல சூரியன் ஆட்சி பலத்தோட நிக்குது. நல்ல வீட்டை பார்த்தாலே ஒரு பெரிய அரசியல்வாதின்னு சொல்ற மாதிரி வீடு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் 4ல சூரியன் ஆட்சி பலத்தோட நிற்கும் போது தரும். அதே மாதிரி வண்டி வாகனங்களும் அப்படித்தான். ஒரு பெரிய வண்டி வாகனம், ஒரு லக்ஸரியை தாண்டி பார்த்தா வந்து ஒரு பயப்படுற மாதிரி ஒரு புல்லட்டு இல்லை வந்து ஒரு ஸ்கார்பியோ, அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாத்தையுமே கொடுக்கும் 4ல சூரியன் ஆட்சி பலத்தோட நிற்கும் போது. சரி, 5ஆம் வீட்டுல சூரியன். 5ல சூரியன் 4ஆம் அதிபதி 5ல நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். இதுவும் எந்த விதத்திலையும் தப்பு கிடையாது. எல்லா விதத்திலையுமே சிறப்பான அமைப்புகளை கொடுக்கும். சரி, 6ல நின்றுச்சுன்னா இங்கதான் நம்மளுக்கு கொஞ்சம் இடைஞ்சல். 4ஆம் அதிபதி போய் 6ல. ஓகேங்க. ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு 6ல சூரியன் நீசமாகுது. 4ஆம் அதிபதி போய் 6ல நீசம். இங்க கூட ஏதோ ஒரு பாவரைக்கு சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன், இங்க சனி இது சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன், வீடுக்காக கடனை வாங்கி சம்பாதிச்ச காசெல்லாம் கடனுக்கு கட்டி சிரமப்படக்கூடிய ஒரு அமைப்புகளை செஞ்சிடும். வீடு கடன்ல தான் இருக்கும், வீடு பம்பு வழக்குகள்ல தான் இருக்கும், வீடு பிரச்சனைகள்ல தான் இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி 6ல. எப்பவுமே ஆதிபத்தியமே மேலோங்கி பலனை செய்யும். அதுக்கப்புறம் தான் காரக பலன் எல்லாம். திசைகள்ல ஆதிபத்திய பலனை தான் மெயினா செய்யும். சூரியன் 6ல நிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இங்க ஏதோ ஒரு பாவ கிரகங்கள் நின்றுச்சுன்னா சுத்த அவுட்டு. இந்த சூரியனுடைய திசை ரிஷப லக்னத்துக்கு 6ல நிற்கும் போது. சரி, 7ஆம் வீட்டுல தப்பே இல்லைங்க. செவ்வாய் வீட்டுல சூரியன் நிற்கிறது எல்லா விதத்திலையும் நட்பு வீடு தான். நட்பு கிரக வீட்டுல நிற்கும் போது இந்த சூரியன் நல்ல பலன்களை செய்யும். திருமணத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணும்போது வீடு வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, காரோட மனைவி கட்டிட்டு வர்றது, இல்ல துணைக்கு வாகனங்கள் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் 7ல சூரியன் நின்னா நல்ல விதமாகவே செய்யும். 7ல சூரியன் நிக்கலாம் ரிஷப லக்னத்துக்கு. சரி, ரிஷப லக்னத்துக்கு 8ல சூரியன். 8ல சூரியன் மறையிறது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. 4ஆம் அதிபதி 8ல மறையிறது அவ்வளவு நல்லது கிடையாது. இதுவும் சுபர் பார்வை இருந்ததுன்னா அப்படியே மாத்தி, நான் முதல்ல சொன்ன பாருங்க, மேச லக்னத்துக்கு 8ல சூரியன் மறைஞ்சு சுபர் பார்வை இருக்கும்போது தந்தைய சில சமயங்கள் இலக்க வச்சு அரசு வேலை கிடைக்கும்னு, அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இங்க 8ல சூரியன் சுபர் பார்வையோடு இருக்கும்போது நடக்கும். இதுவே கூட சனி சேர்ந்துருச்சு அவ்வளவுதான், அப்பாவுடைய சொத்துக்களையும் சேர்த்து இழக்க வேண்டியதாக தான் இருக்கும். 8ல சூரியன் நல்லது கிடையாது. சரி, 9ல சூரியன். 9 பகை வீடாக இருந்தாலும் ஏதோ பாக்கியஸ்தானத்தில் இருக்குது 4ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்புகள்ல ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்யும். 10ல சூரியன். இங்க வந்து உறுதியாக அரசு வேலை கிடைக்குங்க. ஏன்னா இங்க வந்து சிம்ம வீட்டை பார்க்குது. 10ஆம் வீட்டுல சூரியன் திக்பலங்கிற அமைப்புகளை அடையுது. இப்படி அடையும் போது இந்த சூரியன் வந்து உறுதியாக அரசு வேலையை அவங்களுக்கு வாங்கி தந்தே தான் தீரும். இங்க சுபர் பார்வை இருந்து தசை மட்டும் நடந்ததுன்னா அரசு வேலையில உறுதியாக இருப்பாங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்க, நீங்க சூரியன் உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் 10ல இருந்து பாவர் தொடர்பு இல்லாம சூரியன் திசை வந்தது அப்படின்னா நீங்க அரசு வேலைக்கு உறுதியா ட்ரை பண்ணல, கிடைக்கும். சரி, 11ல சூரியன் நல்லதுதான். குரு வீட்டுல தான் நிக்குது, ரொம்ப ரொம்ப சிறப்பு. எந்த விதத்துலையும் தப்பு கிடையாது. எல்லா விதமான வீடு நிலம் ரியல் எஸ்டேட் பண்ணி சம்பாதிக்கிறது, வாடகை வருமானம் வர்றது, டிராவல்ஸ் பண்ணி ஜெயிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் செய்யும். 12ல உச்சமாகுது, ரொம்ப ரொம்ப சிறப்பு. இவங்கெல்லாம் தான் மிகப்பெரிய பங்களாக்கள் கட்டுறது, வீட்டுக்காக எல்லா விரயத்தையும் பண்ணுவாங்க.
3 மாடி 4 மாடி இப்படி எல்லாம் கட்டி இருக்கிறது. நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவருடைய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் தான், 12ல சூரியன், அவருடைய வீடு 8 மாடி. அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள் இந்த சூரியன் 12ல மறைஞ்சு சுப தொடர்புகள் இருக்கணும், லக்னம் வலுத்து நிற்கணும். அப்பதான் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் நடக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ரிஷப லக்னம் முடிஞ்சது. இனி அடுத்தது மிதுன லக்னம். 12 லக்கணத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் எங்க நின்னா என்னென்ன பலனை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு வரேன். அதனால இந்த வீடியோ பார்க்குறவங்க முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்க கிரகம்